மாற்றம் விரும்பிய தமிழக மக்களின் மகத்தான புரட்சி மலர்ந்தது. சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மக்கள் உள்ளமெங்கும் மின்னல் ஒளி வண்ணம் பெறும் விதத்தில் 2 மாதத்திற்கு 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நவீன சிங்கப்பெண் சிறப்பு காவல் படை. கடுமையான நடவடிக்கையுடன் போதை ஒழிப்பு சட்டம். இது உங்களுடைய ஆட்சி. This is a new beginning. New era starts now. தேர்தல் வாக்குறுதி ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேற்றுவேன் என உறுதியளித்த மறுநாளே பள்ளி, கல்லூரிகள், கோயில்கள், மருத்துவமனைகள் அருகிலிருந்த 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனே மூட முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். சொல்வேகத்தை முந்திடும் செயல் வேகம் கொண்ட நம் முதலமைச்சரின் முயற்சிகளால் புத்தொளி வீசும் புதிய தமிழ்நாடு புதிய வரலாறு எழுதிடும்.